இன்றைய தேவார்த்தை 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீங்கள் காற்றையும் காணமாட்டீர்கள், மழையையும் காணமாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு கண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இஸ்ரவேல், யூதா மற்றும் ஏரோம் ஆகிய 3 ராஜாக்களும் மோவாப் தேசத்தின் மீது போர் தொடுக்க செய்கின்றபோது எங்கும் தண்ணீர் கிடைக்காமல் தாகத்தால் மடிந்து போகும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். அந்த நேரத்தில் தான் எலியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையாக பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கூறுகிறார். காற்றோ மழையோ இல்லாமல் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று ஆண்டவர் சொல்வதாக கூறுகிறார். அதுபோலவே கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் தண்ணீரை ஏற்படுத்தினார். நம்முடைய வாழ்வில் வறண்ட நிலையில் இருந்தாலும் கர்த்தர் வழிகளை உண்டாக்கி பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்புவது போல அற்புதமான வழிகளை உண்டாக்கி நம் தேவைகளை சந்திப்பார். நாம் விசுவாசத்தோடு காரியங்களை நடப்பிக்க வேண்டும். அப்பொழுது அவர் அப்படி செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் வறட்சியாக தெரியும் பகுதிகளை செழிக்க வைக்க தேவனுக்கு ஒரு நொடி போதும். தேவன் நம்முடைய தேவைகளை மட்டுமல்ல, நம்மை சார்ந்திருப்பவருடைய தேவைகளையும் சேர்த்தே சந்திக்கிறார். நம்மால் வழிகளை காண முடியாத போதும், சூழ்நிலைகள் சாதகமாக தெரியாத போதும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் விசுவாசத்தோடு காரியங்களை நடப்பிக்க வேண்டும். கர்த்தரின் பார்வைக்கு இது ஒரு அற்புத காரியம். கர்த்தாவே, நான் காணாதிருந்தும் உண்மை நம்புகிறேன். என் வாழ்க்கையில் ஓர் அற்புதமாக செயல்படுவதாக இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு புதிய மாதத்தின் புதிய நாளுக்கான இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து, எங்களை பாதுகாத்து, எங்களை எளிதியை பெரிதாக்கி, தீங்கு எங்களை துக்கப்படாதபடிக்கு பாதுகாத்துக்கும்படியே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியக்காலையும் அவளுக்கு செய்கிற ஊழியங்களையும் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியே ஜெபிக்கிறேன். இரத்த கோடைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக்கும்படியே ஜெபிக்கிறோம். விசுவாசத்தில் ஆசிரிங்க. ஆண்டவரே, யார் யாருக்கு என்னென்ன தேவைகளுக்கும் நமக்கு தெரியும் கர்த்தாவே. எக்ஸாம் எழுத பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண் வாங்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. வேலையில் நல்ல வேலையை தாங்கப்பா. வியாபாரம் பொருளுக்கு நல்ல வியாபாரத்தை இந்த மாதம் முழுதும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த உலக நாள் இருக்கிற பொருளாதாரங்கள் பின்னிக்கிற எல்லா வித இதையும் நீங்கி கர்த்தர் தேவனை சந்திக்கும்படியே ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே.